ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் அகெயின் பேக். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஏபிஎம்மை பார்க்க போகிறோம். அது சிஏபியில் பேப்பர் 1ன்னு சொல்லுவோம். இதில் 4 மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஒன்று மாடியூல் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாடியூல் பி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மாடியூல் சி கிரெடிட் மேனேஜ்மெண்ட், மாடியூல் டி கம்ப்ளைன்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாடியூல் ஏ. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேஜர் ஆஃப் த சம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருந்து தான் வரும். ஸோ இதில் ஒரு 9 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் we are going to see statistics. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, நம்ம இந்தியா ஜிடிபி என்ன சொல்லுது, இண்டெக்ஸ் என்ன சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் ஃபார் கேல்குலேட்டிங் சர்டன் என்ன சொல்கிறதுனா அன்மெஷரபிள் திங்ஸ் எல்லாம் மேஷர் பண்ணுறதுக்காக சில டேர்ம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டெஃபினிஷன் என்ன, அது எங்கேருந்து டெரைவ் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வேர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்தும் டிரைவ் பண்ணப்பட்டிருக்கலாம். இல்லை ஸ்டாட்டிஸ்டியா அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் வேர்ட்லேருந்தும் இது டிரைவ் பண்ணப்பட்டிருக்கலான்றதை சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்காக எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் அது ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கிறதுக்கானது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி ஹியூமனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு சில குரூப்பிங் பண்ணுறதுக்கும் இல்லை சில ஃபிகர்ஸ் பேஸ்ட் ஆன் தட் குரூப்ஸை கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற வேர்டே டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா யாருன்னா ப்ரொஃபஸர் ஆஞ்சன் வெல் அப்படிங்கிறவர். இவர் 1749 ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஸ் அ ஹோலாக ஹீ இஸ் ரெஃபரிங் திஸ் வேர்ட் ஆஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஆஞ்சன் வெல் டிஃபைன் என்ன பண்ணுறாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃப் மெனி கண்ட்ரீஸை தான் அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாரு. ஏர்லி ஸ்டேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸை மட்டும்தான் அவர் இதை கம்பேர் பண்ணுறாரு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ்வலாக என்னென்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு எங்கெல்லாம் டேட்டாஸ் தேவைப்படும், லைக் ஸ்டேட்டு ரெவென்யூ, ஒரு பீப்புளோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் இல்லை பொலிட்டிக்கல் பர்பஸ், இங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சில டேட்டாஸ் தேவைப்படும். ஸோ அந்த இடங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏர்லி டேஸில். ஸோ கிராஜுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் இன்ஃபர்மேஷனை வைடன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபீல்ட்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஹியூமன் நாலேஜ், பிஸ்னஸ் ஸ்கில்ஸ், காமர்ஸ் ஸ்கில்ஸ், எக்கனாமிக் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லையும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசன், பிளானிங், பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லையும் அதை யூட்டிலைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. நிறைய ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இப்போ வருங்காலத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதுக்காக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி கம்பேரும் பண்ணி நிறைய இடங்களில் இன்டர்பிரேட் பண்ணியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜை எடுத்துக்கோங்க, அப்போ அங்கே மார்க்ஸ் எப்படி ஒப்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் எவ்வளோ டிசீசஸோடு இருக்காங்க, அங்கே ரேட் ஆஃப் மொர்டாலிட்டி என்ன, அதை மாதிரி விஷயங்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாலையும் அனாலிசிஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சொல்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்ஷன் ஃபேஸஸ் தான் இருக்குது. எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம ஃபேஸஸ் வைஸ் பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டாவை வாங்கலை, ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணலை அப்படின்னா யூ கேன் நாட் டூ ஃபர்தர் மோர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆர் கேல்குலேஷன்ஸ். ஸோ அதனால் பேஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி நியூமரிக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா there are 2 types of sources. ஒன்று பிரைமரி சோர்ஸ், இன்னொன்று செகண்டரி சோர்ஸ். ஸோ அந்த மாதிரி சோர்ஸஸ்லேருந்தும் எடுத்துக்கலாம், அதாவது பப்ளிஷ்ட் ஒரு அன்பப்ளிஷ்ட் சோர்ஸ்லேருந்தும் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸை அந்தந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை டேபுலேட் பண்ணி ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த அடுத்த ஃபேஸை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டேபுலேஷன் பண்ணியோ இல்லை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் we have to analyze the data. இந்த டேபுலேஷனை வச்சு சில டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸையோ இல்லை மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வச்சோ இல்லை சில ஸ்டடீஸோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணியோ சில டேட்டாஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். அப்போது கன்க்ளூஷன், இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணி இதிலேருந்து என்ன கொண்டு வந்திருக்கோம், என்ன பண்ண முடியும், இல்லை என்ன சொல்கிறது, என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெயின் இன்டர்பிரிட்டேஷனையும் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ இந்த 4மே பண்ணாமல் டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் இந்த 4மே வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இப்படி எதனால் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த 4 இன்டர்பிரிட்டேஷனோ இல்லை இந்த 4 ஃபேஸை வச்சோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இட் டீச்சர்ஸ் ஹவு டு டீல் வித் டேட்டா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் மெத்தடோ இல்லை டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு ப்ராப்ரியேட் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டிவாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ்ஃபுல் டேட்டாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்பியர் ஆஃப் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ்ஸு அண்ட் எக்கனாமிக்ஸு, மெடிக்கல்ஸு, ஸ்போர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வெதர் ஃபோகாஸ்ட் நம்ம எப்படி மறந்தோம் வெதர் ஃபோகாஸ்ட்டு. ஸோ வெதர் ஃபோகாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி குவாலிட்டி டெஸ்டிங், ஸோ கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் பாலிசி மேக்கிங்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஒரு சூட்டபிள் பாலிசியோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் லைக் ப்ரொடக்ஷன், சேல்ஸ்க்கு ப்ராஃபிட்டோ இல்லை ஃபினான்ஸ் பர்பஸ்க்காகவோ இல்லை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இந்த ப்ராடக்டை நம்ம சூஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற முக்கியமான ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி யூஸிங் டெக்னிக்ஸ் லைக் டைம் சீரீஸ் அனாலிசிஸ்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. இது பேஸ் பண்ணி பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு வேரியபிளான சில ஃபேர் டிகிரி ஆஃப் அக்யூரஸியை வந்து கண்டுபிடிச்சி அவங்களோட அந்த ப்ரெடிக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அடுத்த டிசிஷன் மேக்கிங்லேயே கொண்டு போகலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு தியரி ஒன்று இருக்குது, அது பேர் வந்து பேயிசன் டிசிஷன் தியரி. இந்த டிசிஷன் தியரி மூலயமா பிஸ்னஸ்மேன் வந்து கேன் செலக்ட் த ஆப்டிமல் டிசிஷன்ஸ் டு டைரக்ட்லி எவாலுவேட் த பே ஆஃப் ஃபார் ஈச் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கும் எவ்வளோ என்ன பாதிப்பு இருக்கும், என்னென்ன வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணால் எப்படி போகும் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து அவங்க டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டிமாண்ட், காஸ்ட், சப்ளை, குவான்டிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயங்களுக்காகவும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் இட்ஸ் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்ளிகேஷன் இன் கிளினிக்கல் ரிசர்ச்சும் மெடிக்கல் ஃபீல்டையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொப்போஸ் டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த ரிலேட்டிவ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்பீட்டிங் தெரப்பீஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது மூலிமா வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆப்டிமல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எப்படி காம்பினேஷன்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெதர் ஃபோக்கஸ்ட் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் டைம் சீரீஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ் மூலமா ஒரு வெதர் வந்து இந்த டைம் வந்து இப்படி இருக்குது, அடுத்த ஒரு 15 இயர்ஸில் இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயஸ் எல்லாம் ஃபோகாஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், தட் இஸ் அ மேஜர் திங் தட் வாட் வி டூ வித் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து லைக் கார்லேஷன், ரிக்ரெஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ரிக்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணுது ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி டைம் சீரீஸ் அனாலிசிஸ் லைக் இன்றைக்கி ஆனுவல் வேல்யூ என்ன இருக்குது, ஃபியூச்சர் வேல்யூ என்ன இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ரிஸ்க் ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மார்க்கெட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லலாம் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட பேங்கிங் இண்டஸ்ட்ரி தட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கிரெடிட் பாலிசிஸை பற்றி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது, அப்புறம் கிரெடிட் ரேஷியோ, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டைம் டெபாசிட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, டிமாண்ட் டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வந்து அனாலிட்டிக்கல்ஸ் மூலயமா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் டன் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி. அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப மேஜர் ரோல். லைக் கிரிக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் வந்து ஒரு பால் இந்த சைடு அது ஒரு ஆங்கிளில் தூக்கி போடுறதுலேருந்து எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி ஒரு கிராஃப் பண்ணி நம்ம சிஸ்டமில் கொண்டு வந்து வைக்குது இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல் த சிஸ்டம் டன் த்ரூ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது வெறும் வந்து ஒரு டேட்டா மட்டுமே இல்லாமல் ஏதோ ஒரு டிஃபைனிட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்டும் கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் அ டெக்னிக் ஆஃப் கம்பேரிசன், ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸை வந்து அனலைஸ் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி புதுசாக பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணவோ இல்லை ஃபோகாஸ்டிங் அவுட்கம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிட்டோம். பட் இதோட லிமிடேஷன்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இட் டஸ் நாட் டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள் தான் வச்சு இது அனலைஸ் பண்ணுது. ஒருத்தரை பற்றி மட்டுமே இது ஸ்டடி பண்ணாது. 2-3 பேரை வச்சு கம்பேர் பண்ணி
அதுலேருந்து டேட்டாஸ் எடுத்து கலெக்டிவான ஒரு ஸ்டடி பற்றுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டஸ் நாட் கிவ் அ குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ குவாலிட்டேட்டிவான டேட்டா கண்டிப்பாக கிடைக்காது. பிகாஸ் என்னெல்லாம் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரோமோ அதை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸில் இருக்க முடியாது. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ஒன்லி ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ். ஸோ ஜென்ரலாக வி ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்போது இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அப்போ அந்த பார்ட்டில் ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்து தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேசஸில் அது வந்து ஒரு கோயிங் டு பி அன் ஆவரேஜ் தான். ஸோ அந்த ஹோல் டேட்டாவோட ஆக்சுவல் ரிசல்ட்டாக இருக்காது, அந்த சாம்பிளோட டேட்டாவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதே மாதிரி த ரிசல்ட்ஸ் கேன் பி பயாஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே எடுக்கிறோம், அந்த சர்வே எடுக்கும் போது யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஆன்சருக்கு சப்போர்ட் பண்ணுற பர்சன்ஸாகவே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால் அந்த இடம் மாதிரி வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி அ பயாஸ்டு இன்டர்வியூ ஆர் சர்வே ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி நம்ம சில தெரிஞ்சிக்க வேண்டிய டெஃபினிஷன்ஸும் இருக்குது. என்னென்னலாம் டெர்மினாலஜிஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாப்புலேஷன். பாப்புலேஷனுங்கிற வேர்டு வந்து ஒரு கலெக்டிவான ஒரு அப்சர்வேஷனை தான் பாப்புலேஷன் சொல்கிறோம். அண்ட் தட் கேன் பி பேஸ்ட் ஆன் த பர்சன், இல்லை அனிமலாக இருக்கலாம், ஒரு பிளான்ட் ஒரு திங்ஸாக இருக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒரு கலெக்டிவான அந்த என்டையர் கலெக்ஷன், ஒரு குரூப், யார் எந்த செட்டை நம்ம வந்து படிக்க போகிறோமோ அதை வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி நம்ம சர்வே பண்ணுவோம். ஆர் இவங்களில் இருந்து கொஞ்சம் பேரை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த கன்க்ளூஷன்ஸு இவங்களுக்காக தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன், லைக் வெயிட் ஆஃப் அடல்ட் மென் இன் இந்தியா அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்கிற ஒரு பாப்புலேஷன், ஐ மீன் ஒரு செட் பீப்புளோட வெயிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தட் இஸ் கால்டு பாப்புலேஷன். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வேரியன்ஸ்ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியன்ஸ் அப்படின்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் தட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்குள்ளே அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஒரு நியூமெரிக்கல் டேர்ம்ஸில் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ப்ரைஸ் ஆஃப் அ கிவன் கமோடிட்டி, வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஹைட்ஸ் அண்ட் வெயிட்ஸ் ஆஃப் கிளாஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ், இல்லை மார்க்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியண்ட்டில் வரும். அதே ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இட் இஸ் வேரியிங் ஃப்ரம் தி சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பட் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூமராலஜிக்கல் டேர்ம்ஸ். அதாவது அதை ஃபீல் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு வந்து யூ கேன் ஒன்லி டெல் தெம் தட் இஸ் திஸ் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் கலர் ஆஃப் அ பால், அதெல்லாம் வந்து ரிலிஜன் ஆஃப் எ ஹியூமன். ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் ஒன்லி tell the definitions but you cannot feel the differences, you cannot see variably. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து attributes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து 2 வகையில் நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி அ டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட் ஆர் ஒரு கொஷனர் பேஸ் பண்ணி, இல்லை ஒரு சென்சஸோ இல்லை சாம்பிள் சர்வே பேஸ் பண்ணி பண்ணலாம். அதெல்லாம் வந்து ப்ரைமரி டேட்டாவாக இருக்கும். செகண்டரி டேட்டான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்கேயாவது ஏதாவது இடத்துல ஆல்ரெடி யாரோ பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பிளேர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செகண்டரி டேட்டா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது அண்ட் இட் ஹஸ் பீன் கலெக்டட் ஃபார் அதர் பர்பஸ். ஸோ ஆல்ரெடி செகண்டரி டேட்டா வந்து ஒரு ப்ரைமரி டேட்டாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம இப்போ டேட்டாஸ் எடுத்துருக்கோம். செகண்டரி டேட்டா வந்து எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸில் லைக் பப்ளிஷ்டோ இல்லை அன்பப்ளிஷ்டு சோர்ஸஸ்லேருந்தும் எடுக்கலாம். லைக் WHO, UNESCO, LIC, இல்லை வேரியஸ் ரிசர்ச் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாவோ இல்லை பேங்க்ஸ் மூலமாவோ இல்லை பேப்பர்ஸில் பப்ளிஷ் பண்ணதிலோ இல்லை வாய் வார்த்தையாக சில பேர் சொல்கிற விஷயத்திலிருந்தோ நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் செகண்டரி டேட்டாவை. ஸோ தீஸ் ஆர் த 2 types of data that we get it collection, we take it for the statistics analysis. இப்போ இந்த செகண்டரி டேட்டாக்கும் ப்ரைமரி டேட்டாக்கும் டிஃப்ரென்சேஷன் என்ன அப்படின்னா, ப்ரைமரி டேட்டாங்கிறது ஃபஸ்ட்டு டைம் கலெக்ட் பண்ணுற ஒரு டேட்டா, தட் இஸ் வெரி ரா. பட் செகண்டரி டேட்டா வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அன்பப்ளிஷ்டாக இருக்கலாம். அதே மாதிரி ப்ரைமரி டேட்டா வந்து டேரெக்டாகவே ஒரு பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ செகண்டரி டேட்டா வந்து வேறு யாருக்காவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் சென்சஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரைமரி டேட்டா தான். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறவங்க செகண்டரி டேட்டாவாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அது ப்ரைமரி டேட்டா, அதை வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணும்போது இட் இஸ் செகண்டரி டேட்டா.
அதேமாதிரி ப்ரைமரி டேட்டா வந்து வேறு ஒரிஜினலான கலெக்ட் பண்ண விஷயம் ஒரு கொஷினர் மூலமாகவோ டேரெக்டாகவோ கேட்டு பண்ண முடியும். பட் அது வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பட் செகண்டரி டேட்டா வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி அனலைசிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இதுவும் இதை விட மோர் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ப்ரைமரி டேட்டா வந்து ரிக்வயர்ஸ் மணி, டைம், எனர்ஜி. பட் செகண்டரி டேட்டாக்கு அப்படி கிடையாது. ஆல்ரெடி யாரோ பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுமாதிரி ப்ராப்பர் சாய்ஸ் பிட்வீன் த டூ ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். எந்த மாதிரி வழியில் நம்ம போய் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஃபார் ப்ரைமரி டேட்டா. அடுத்த வழி பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபுலேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஃபஸ்ட் ஒன் வர்றது கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் குரூப்பாகவோ இல்லை ஒரு சில விஷயம் கிளாஸஸ் பேஸ் பண்ணியோ ஒவ்வொரு ஏரியாஸ் ஏதாவது ஒரு காமன் திங்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள, அதை வச்சு பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன். இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர்ஸ் அனுப்புகிறோம். அந்த லெட்டர்ஸ் எப்படி சார்ட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஸ்ட்ரீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ, தட் இஸ் கால்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதை வந்து அன்இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கிளாசிஃபிகேஷன் மூலிமா எடுத்துட முடியும். அதே மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஒரு ஃபியூ கிளாஸஸில் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கும் செவரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸ்டடி பண்ணவும் இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் வந்து பக்காவாக பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை ஒரு பர்டிகுலர் இன்டர்பிரிட்டேஷனுக்காக ரெடி பண்ணுறதுக்கு தான் பேர் தான் டேபுலேஷன். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இல்லை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காகவும் இந்த டேபுலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு டேபுலர் காலம் போட்டு பண்ண வேண்டியது தான் வந்து டேபுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் வந்து 4 இம்பார்ட்டன்ட் பேஸஸில் வந்து பிரிக்கப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் பேஸு, இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ் பேஸ், இன்னொன்று ஜியோகிராஃபிக்கல் பேஸ், இன்னொன்று குரோனாலஜிக்கல் ஆர் டெம்பரல் பேஸ். ஸோ அந்த குவாலிட்டேட்டிவ் பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குவாலிட்டேட்டிவில் கொண்டு வராங்க. தட் இஸ் கால்ட் லைக் செக்ஸ், ரிலிஜன், லிட்ரஸி, இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆட்ரிபியூட்டாக இருக்கிற விஷயங்களை கொண்டு வராங்க. அதே குவான்டிடேட்டிவ் பேஸிஸில் பார்த்திங்கன்னா ஹைட், வெயிட், மெஷர்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து குவான்டிடேட்டிவில் கொண்டு வராங்க. ஸோ வேரியன்ஸாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கல் பேஸ் பண்ண பிளேஸு, சிட்டிஸு, கண்ட்ரீஸு, இது பேஸ் பண்ணி பாப்புலேஷனை வந்து டிவைட் பண்ணுறது வந்து ஜியோகிராஃபிக்கல். குரோனாலாஜிக்கல் ஆர் டெம்பரல் அப்படின்னா டைம் பேஸ் பண்ணி இயர்ஸோ இல்லை மந்த்ஸோ வீக்ஸு ஹிஸ்டரி பேஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுறது வந்து டெம்பரல் பேஸ் ஆர் குரோனாலாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோனாலாஜிக்கலுக்கு எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸோ அதை வச்சு மெஷர் பண்ண முடியும். அது மூலிமா அனாலிசிஸ் பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்ட் எப்படி போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். இதே இல்லாமல் கிளாசிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா 3 வழியில் கொண்டு வராங்க டைப்ஸு. ஒன்று வந்து ஒன் வே கிளாசிஃபிகேஷன். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு குரூப்பை எடுத்துட்டீங்க, இதை மட்டும் தான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போது ஒரு குரூப்லேருந்து ரிலிஜன் எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிலிஜனை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ரிலிஜனில் இருக்கிற பார்ட்டிஷன்ஸை மட்டும் தான் நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஒன் வே கிளாசிஃபிகேஷன். அதே வந்து 2-3 கேரக்டரிஸ்டிக்ஸாக பிரிக்கிறோம். அதே பாப்புலேஷனை வச்சு 2-3 டிவிஷன்ஸ் கொண்டு வரோம். லைக் ரிலிஜனோ இல்லை செக்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இட் இஸ் கால்ட் 2 வே கிளாசிஃபிகேஷன். இது மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் நிறைய டேட்டாஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் மல்டி வே கிளாசிஃபிகேஷன். லைக் ஒரே பாப்புலேஷன் எடுத்து நான் ஹைட்டு, வெயிட்டு, ரிலிஜனு, ஸ்டேட்டு இல்லை செக்ஸ் இது எல்லாமே நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மல்டி வே கிளாசிஃபிகேஷன். So this is what we are going to study in the classification. First ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில டெர்மினாலஜிஸ். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸோடு சேர்த்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற டவுட்ஸை எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் we'll proceed for the next one.